இந்த நாளில் என்ன செய்ய, உலகம் கொஞ்சம் வித்தியாசமாக போயிடுச்சு. இந்த கொரோனா காலத்தில் வெளியே போக முடியலை. சரி, வெளியே போகலாம்னு நினச்சா வெயில் அது படுத்துகிற பாடு இருக்க, அது ஒன்று. ஆக இந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சமாவது பொழுது போகணும். எதை வச்சு பொழுது போக்குறது? காரணம் வேணும்ல. அதனால் என்ன, இப்போ நம்ம கைக்குள்ள ஒரு கருவி, புதுசாக ஒரு கருவி வந்து கிடச்சிருக்கு. யார்கிட்ட இல்லை? என்ன கீரை விற்க வந்திருக்கு கிழவி, கபக்குன்னு எடுத்து, என்னடா என்ன வாடிக்கை வந்திருக்குடா அப்படின்னு அது. இந்த தெருக்கல்ல அயன் தைக்க வர்றாரு பாருங்க, அவர் இப்படி பேசிக்கிட்டு எண்ணி வாங்கணும்ல, அதுக்காக அவர் கட்டட தொழிலாளிக கையில் இருக்குது. சாதாரண ஆள், அது எங்கள் மாணாக்கர்களுக்காக பாருங்க, சில ஆட்கள் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கு. எவ்வளவையான்னு கேட்டால், உங்களுக்கு எதுக்கு அது அப்படின்றா. உங்களுக்கு எதுக்கு? நீங்களே கஞ்ச பிசாசு வாங்க மாட்டீங்க. வேண்டாம், அத்தனை பகட்டாக இருக்கே அது. தங்கம் புலாம் போட்டிருக்கான், பார்க்கறதுக்கு லட்சக்கணக்காக சொல்கிறான் விலை. அப்போ இதை பார்த்தே ஆளுடைய அந்தஸ்தை சொல்லிவிடலாம். செல்போன் அதை வைத்து தாயா இப்போ வாழ்க்கையை நடத்துது. இப்போ நானும் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். அதில் என்ன, கேட்கலாம், பேசலாம், இவ்வளவுதான், வேற தெரியாது. ஆனால் ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறான் பாருங்க, அதுக்குள்ளே அதை தட்டிக்கிட்டே இருக்கான். யார்கிட்ட பேசுகிறான், என்ன பேசுகிறான், என்ன சொல்கிறான், என்னென்னமோ அவனுக்கு மெசேஜ் வருது, வாட்ஸ்அப் பண்ணுறான், பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னென்னமோ புதுசு புதுசாக தான் இப்படி தட்டிக்கிட்டே இருக்கான். இதுதாயா 24 மணி நேரம் நடந்துக்கிட்டு இருக்கா. இப்போ பேனா வச்சிருந்தா சட்டப்பைக்குள்ள, இடியாரம் கட்டினா கைக்குள்ள, டெலிஃபோன் வீட்டில் இருந்துச்சு, வானொலி பட்டி ஒசக்க இருந்துச்சு, டிவி செவத்தில் விடாந்து மாட்டி வச்சிருக்கான். ஆனால் இது இருக்கே, கையிலேயே இருக்கு, பையிலேயே இருக்கு, படுக்கையிலேயே இருக்கு. பாத்ரூம் போகிறான், டாய்லெட்டுக்கு, டாய்லெட்டில் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு சோறு அதில் வச்சுருக்கான். ஏன் வந்துடும் என்ன செய்வீங்க? அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட கூட இது ஒன்றி போயிடுச்சு. இந்த வாழ்க்கை இப்போ நமக்கு சௌகரியமா இல்லை சங்கடமா? சிரமையா? இது வந்ததுலேருந்து நம்ம படுற அவஸ்தை தாழலை. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம புலவருங்க இருக்காரு பாருங்க. அவர் சொல்றார், இதை வச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது. வாங்கினாராம், 2-3 நாள் போட்டு பார்த்தாராம், தலையை அப்படி ஒரு சுற்றி தூக்கி எரிஞ்சிட்டாராம். அவர் சொல்றாரு, இது நமக்கு வேணாமே வேணாமுங்க, ரொம்ப சிரமம், சங்கடம். அவரோட சேர்ந்து பேசுறதுக்கு அந்த பக்கம் பாருங்க, நம்ம தெய்வான இருக்க, அது அவர் வீட்டுக்காரத்தையும் கொடுத்துருக்கு, அவரும் வாங்கி வச்சிருக்காரு. 2 பேருமா கூடி முடிவு பண்ணிட்டாங்களாம். முடிச்சிடும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க 2 பேர். கடைசியில் நம்ம பாரதி சொல்லணுமா, அவங்க இது என்னங்க, இது எந்த நேரமும் ஒயான்னு கத்துது. நம்ம ரயில் அடியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொருத்தன் பேசுகிறான். 2 பேர் 3 பேர் பேசுகிறது மட்டும் இல்லை, அது சத்தத்தில் இவன் சத்தம் கூட்டணும்ல. நம்ம அந்நேரம் தான் அப்படி லேசாக அப்படி தூக்கம் வருது. தூங்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் ஹலோ என்ன செய்வீங்க? இப்படியாங்க சத்தம், மனுஷன் தூங்க வேண்டாமா? அதனால் அந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்க, முடியாது, இது நமக்கு ரொம்ப சிரமம், தேவையே இல்லைன்றாங்க இந்த 3 பேர். இந்த பக்கத்தில் நம்ம கவிதா
மிக தெளிவாக சொல்கிறாங்க. இல்லைங்க, இது ரொம்ப சௌகரியம், ரொம்ப வசதி, ரொம்ப வசதி. ஒரு காலத்தில் ஃபோன் வந்துச்சுன்னா, அந்த ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு வீட்டுக்கு சொல்கிறதுக்கு ஒரு மெசேஜர் வருவார். நம்மக்கிட்ட டெலிஃபோன் இல்லைன்னா. இப்போ அப்படி இல்லைங்க, கையிலேயே இருக்கு. எடுத்த நிமிஷத்தில் அடிக்கிறோம் டபக்குன்னு செய்தி. அந்த அளவுக்கு வசதி இருக்க. இதை போய் இந்த ஆளுங்க சொல்கிறாங்களே எப்படி? யாரு? கவிதா ஜவஹர். சௌகரியம். அவர் கூட பேசுறதுக்கு அந்த பக்கத்தில் இருக்காரு பாருங்க. அவர் பேர் சாதாரண பேர் இல்லை, கருணாநிதி. ஒரு வரலாற்று பேர் அது. அவர் தெளிவாக சொல்கிறார், இங்கே வரணும் பேசணும்னு. எத்தனை நாளைக்கு முன்னாடி செய்தி வந்துச்சு, எவ்வளவு சுலபமாக இருந்துச்சு. அது சாயங்காலத்துக்குள்ளே இவர்கிட்டயே கேட்குறான் ஒரு 100 பேர். என்னப்பா பேசுனீங்களாம், எங்களுக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டாமா? இப்போ எவ்வளோ பெருமையாக இருக்கும், எவ்வளோ வசதி இருக்குது அதில். அவர் ராஜா அதில் தான் அவர் வாழ்க்கையை நடத்துகிறார். எவ்வளவு வசதியாக அது, என்னென்ன வாய்ப்புகள் இதில் கிடைச்சிருக்கு. இதை போய் நீங்கள் சங்கரம்னு சொல்கிறீங்களே, சிரமம்னு சொல்கிறீங்களேன்னு அவங்க 3 பேர். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் செல்ஃபோன் வாழ்க்கை, அதை வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். செல்ஃபோன் வாழ்க்கை, சௌகரியமே சங்கடமே என்ற இந்த தலைப்பில் சங்கடமே என்று தொடங்குவதற்கு நம்முடைய புலவர் ஐயா வருகிறார். பத்மஸ்ரீ விருது பெற்று தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்த்த மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, அது நான் வாங்கினது இல்லை, நீங்க வாங்கினது. என்னென்னமோ வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் செல்போனோட வாழக்கூடிய நிலைமை. அவங்க சௌகரியம்னு பேசுறாங்க, நாங்க சங்கடம்னு பேசுறோம். மாத்திரை சாப்பிட்டா குணமாயிடும்ன்றாங்க, நாங்க சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்றோம். அந்த சைடு எஃபெக்ட் இப்பயே வந்துட்டுது. பகல்ல உழைப்பு போச்சு, ராத்திரில தூக்கம் போச்சு. செல்போனோட வாழ்ந்த வாழ்க்கையினுடைய லட்சணம் இதுதான். இப்போ மாண்புமை நீதியரசர் அவர்களே, செல்போனும் கொரோனாவும் ஒன்று, ரெண்டும் மனுஷனை தனிமைப்படுத்திடும். மெசேஜ் வருது, அந்த மெசேஜ் கூட அவன் அனுப்ப மாட்டான், ஃபார்வேர்டு பண்ணிடுறான். எனக்கு ஒன்று அப்படி தான் வந்தது. என்னன்னு ஆசையாக பார்த்தேன் சார். உன்னை யாராவது லூசுன்னு சொன்னான், கோபப்படாத, வருத்தப்படாத, நம்ம பற்றி உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிறானேன்னு சந்தோஷப்படுது. மனிதன் கண்டுபிடித்த கருவிகளை எல்லாம் கையாளுகிறான், செல்போன் மட்டும்தான் மனிதனை கையாளுகிறது என்ற உண்மையை நான் என் வீட்டே எடுத்துங்களேன். வருத்தத்தோட வாசல்ல நிற்கிறேன் சார். என் மருமக ஓடி வந்து, மாமா உங்க பேத்தி சாப்பிட மாட்டேன்றா, அது ஜானி ஜானி எஸ்பாப்பான் வச்சாதான் சாப்பிட்றேன்னு. வைக்க வேண்டியது தானே? இல்லை மாமா, செல்லில் சார்ஜ் போயிட்டுது, ஏன் செல்லை எடுத்து பயன்படுத்து, அதுலேயும் சார்ஜ் போயிட்டுது. சரி சார்ஜ் போட்டுக்க, கரண்ட் போயிட்டுது. அட என்னம்மா எல்லாமே ஆப்போசிட்டாக பேசுகிற, சரி நானாவது பாடட்டுமான்னு. அப்புறம் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தவே நிறுத்தாது மாமா, அது வேண்டாம், அந்த விஷப்பரிசு. ஆஹா, இது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிற கருவியாகத்தாயா இருக்குது. உன்னை ஞாபகப்படுத்துற நீதிபதி அவர்களே, இந்த நீதிமன்றத்தில் சொல்லாம நான் எங்க போய் சொல்லுவேன்? துறவிகளாலும் துறக்க முடியாத தாய் பாசத்தை இந்த செல்போன் தட்டி பறித்து விட்ட அவலம் எங்களுக்கு சங்கடத்தை தாயா தருகிறது சார். அந்த வருத்தத்தோட போய் பெட்ல உட்கார்றேன் சார். 12 மணிக்கு போன் வருது, நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன், ஆதார் நம்பரை அந்த அக்கௌண்ட் நம்பர்ல இணைச்சிட்டீங்களா? ஐயோ இணைக்கலையே சார். உடனே எடுங்க, ஏன்னா காலையிலேருந்து நடந்த சங்கடத்தில் எந்த புரியல.
உடனே என்ன பண்ண உள்ளே போய் இந்த ஆதார் நம்பர்லாம் எடுத்து அக்கௌண்ட் நம்பரோட டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் சார். அரை மணி நேரத்தில் மெசேஜ் வரும்னா வந்தது. அந்த மாதத்து என் பென்ஷனை அவன் எடுத்து முட்டாயா. வெளியில் வந்தேன். வெளியில் வர்றதுக்கு முந்தி பார்த்தா என் சம்சாரம் அது பாட்டு சிரிச்சிங்கிறா. மத்தியானம் 1:30 மணி. அவன் சங்கடப்பட்டு கிடக்கிறான், நீ மட்டும் என்ன சிரிக்கிறேன்னு. இல்லையா, பாண்டவர் இல்லம் சீரியல் ரொம்ப ஜோராக போகுதுன்னா. அப்போ மனசோட நினச்சிக்கிறேன், என் வீடு எப்படா பாண்டவர் இல்லமாக மாறப்போகுதுன்னு நினச்சி வெளியில் வந்து கால் டாக்ஸி புக் பண்ணி என் பெண்ணு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஏறி உக்காடுறேன். அவன் என்ன பண்ணான், லொக்கேஷன் சொல்லுங்கன்னாரு. நான் லொக்கேஷனை சொன்னேன். தம்பி நான் ஷார்ட் ரூட்டை சொல்கிறேன், அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கள பாருங்கள் படம் அது பாட்டுன்னு வரும் எனக்கு, அதை கூகுளில் மேப்பில் பார்த்து நான் பாட்டுன்னு போயிடும், நீங்கள் கம்முன்னு இருங்க கவலைப்படாத இருங்கன்னார். என்னை அப்படியே பக்குவமாக கூட்டின்னு போய் என் பொண்ணு வீடு இருக்கிற 2 தெருவுக்கு முன்னாடியே லொக்கேஷன் வந்துடுது, இறங்குன்றான் சார். அவன் படியேறி மேல் மாடிக்கு போகிறேன். எங்கள் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாக்குவாதம் நடக்குது. அந்த மனுஷன் சாப்பிட்டுக்கினே திட்டுறாரு என் பொண்ணை. என்ன ரசம் வச்ச, புளி இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை, தண்ணி ஊற்றி தின்ற மாதிரி இருக்குதுன்னாரு. அந்த என் மகளும் சண்டை போடுது. சாப்பிடும்போது செல்போனை பார்க்காத 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 நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், 1000 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பேன். நீ ஊற்றின்னு சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு வச்ச தண்ணி தான் ஊற்றின்னு சாப்பிட்றது. நான் என்ன கேட்குறேன், சமைக்கும் போதும் செல்லு, காய்கறி நறுக்கும் போதும் செல்லு, பரிமாறும் போதும் செல்லு, சாப்பிடும் போதும் செல்லு, சாப்பிட்டு முடிச்சு என்னையா சாப்பிட்டேன்னு கேட்குறேன். ஏமா என்ன வச்ச, அதை சண்டாளப்ப இம்மா நேரம் உட்காந்து சாப்பிட்டது கூட தெரியாமல் எத்தனை பேர் சங்கடப்படுத்துறான்னு தெரியுமா அவங்களுக்கு. வர்ற வழியிலே பார்க்குறான், அந்த பக்கமாக பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு. அவங்க வாசலில் பார்த்தீங்கன்னா போலீஸ் 4 போலீஸு ஒரு எஸ்ஐ நிற்கிறார் சார். என்னையா இது, இன்னும் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், என்னையா அதுன்னு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா சார், அவங்க குடும்பத்தோடு திருப்பதிக்கு மொட்டை போடுறதுக்கு போய்கிறாங்க. ஸ்டேட்டஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்லேயும் போட்டிருக்காங்க. இதை எவனோ தெரிஞ்சு அவங்க வீட்டையே அவங்க வர்றதுக்குள்ள அவங்க வீட்டையே மொட்டை அடிச்சிட்டான்னா. இந்த அவலங்கள் தனி மனிதனை அல்ல, குடும்பத்தை அல்ல, சமூகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது என்றால், மாண்பமை நீதிபதி அவர்களே, இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பிள்ளைக்கு பதிலாக செல்லை வளர்க்கக்கூடிய கொடுங்காலமாக இது இருக்கிற காரணத்தினால் இது சங்கடமே என்று தீர்ப்பு வழங்குமாறு தர்மத்தோடு நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புலவர் ஐயா அடுக்கிட்டார். ஒரு செய்தி 2 செய்தியாக சொல்லியிருக்காரு. குடும்பங்களை எல்லாம் கலைச்சி போட்டுருச்சுட்டார். சிரமந்தாயா, ரொம்ப சிரமம் அப்படின்னு அவர் உள்ள மனசில் பட்டதை சொல்லிட்டார். நம்ம கவிதா சௌகரியமே ஒரு சௌகரியா பேச வர்றாங்க. வாங்க ஐயா. எதிரணியிலிருந்து நம்ம புலவர் ஐயா ரொம்ப அழகாக தொடங்கினாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த சுட்டி டிவியில் டோரான்னு ஒரு கேரக்டர் வருங்க. அது அப்படியே ஒவ்வொரு வீடா, ஒவ்வொரு மலையா, ஒவ்வொரு காடா பயணம் போகும். அது மாதிரி ஐயா கொரோனா பயமே இல்லாமல் ஒவ்வொரு ஏரியாவா பயணம் போயிருக்கிறார். அதை வந்து இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார். ஐயா, செல்போன்ல எவ்வளவு சௌகரியம் இருக்கு, கடினமான காரியங்களை எல்லாம் எவ்வளவு இது எளிதாக்கி தந்திருக்கிறது. நினைச்சு கூட பார்க்க முடியாத பல காரியங்களை இது சாத்தியமாக்கி இருக்கிறதா இல்லையா ஐயா? பல அசௌகரியங்களை தடுத்திருக்கியா. நமக்கு பிடிக்காத ஆளுகளா உட்காந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நேரத்துல கைகலப்பு வரும்னு வைங்களேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதை எடுத்து காதல வச்சுட்டு ஆமா ஆமா நான் தான் என்னைத்தான் கூப்பிட்டீங்களா, அந்த வந்துடுறேன், பொட்டி பத்திரமியா அப்படின்ட்டு போயிடலாம். கத்துக்கங்கய்யா, எவ்வளவு ஈஸியா தப்பிச்சு வந்துடலாம். என்னங்கய்யா, ஒரு காலத்துல டெஸ்ட் மேட்ச் மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. இன்னைக்கு 2020 மேட்ச் மாதிரி பறந்துகிட்டு போகுதுன்னா இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தானேயா. அன்னைக்கெல்லாம் இன்டர்வியூ போனாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதுல கான்டாக்ட் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. பிபி நம்பரா ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு பிரசிடென்ட் வீட்டு நம்பரை கொடுத்துட்டு வந்துருங்க நம்ம ஆளுங்க. காலையிலையும் சாயங்காலமா அவர் வீட்டு வாசல்ல நின்று எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சா, அம்மா ஃபோன் வந்துச்சா, ஐயா ஃபோன் வந்துச்சா, என் வாழ்க்கையே அதில் தான் இருக்குன்னு டெய்லி 2 தடவை அந்த வீட்டு வாசல்ல நின்னாங்க. பாத்தீங்களா, போன தலைமுறை அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, இந்த செல்போனு சௌரியமா சங்கடமான அவங்க சொல்லுவாங்க. போன தலைமுறையை கேட்கணும். ஐயா இந்த தலைமுறை அவருக்கு என்ன தெரியும், அவர் இளைஞர்ல. ஐயா பெண் பிள்ளைகள்
காலேஜ்ல இருந்து வர்றதுக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா அடிவயிறு அப்படியே பதைக்கும். ஆனா இன்னைக்கு சென்னையில ஏதோ ஒரு மூலையில ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு, அப்பா கால் டாக்ஸில வர்றேன், லொகேஷன் உனக்கு ஷேர் பண்ணிருக்கேன்னு அவ மெசேஜ் பண்றா. அதை பார்த்துக்கிட்டே அப்பா உட்கார்ந்துருக்காரு வீட்டு வாசல்ல. அவ இறங்குறதுக்கு முன்னாடி இவர் போய் கேட்ட திறக்கிறாரு. அந்த தகப்பன்ட்ட கேட்டு பாருங்கய்யா, இந்த மொபைல் போன் சௌரியமா சங்கடமானு அவர் சொல்லுவாரு. ஐயா, வீடான வீட்டுல ஒரு நாளைக்கு 4 டீ குடிக்குதுங்க, வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஆனா கேஸ் சிலிண்டர் காலியா போதியா, யாராவது போய் பதிஞ்சிட்டுவான்னு அந்த அம்மா சொன்னா, நீ போய் பதியாட்டி கெட அப்படிம்பாங்க. இந்த அம்மா வேலையை முடிச்சுட்டு வேகுன்னு அந்த ஆபீஸ்ல போய் காத்து கடந்து பதியணும் இல்லையா? இன்னைக்கு மொபைல் எடுத்து கேஸ் பதிவதற்கு எண் 1 அழுத்தவும் தொடங்கி கேஸ் 2 நாள்ல வந்துருதுல்ல. அந்த இல்லத்தரசிட்ட கேட்டு பாருங்க, அந்த மொபைல் போன் சௌரியமா சங்கடமானு. இது உங்க வீட்டம்மாட்ட கேட்டாலும் வந்து பேசியிருக்காங்க. எப்பயுமே பாருங்களேன், நம்ம வீட்டுல கையில காசு இருக்கும்போது கரண்ட் பில்லு கட்ட மறந்து போயிருவோம். கரண்ட் பில்லு கடைசி தேதி வரும்போது கையில காசு இருக்காது. உடனே மகன்கிட்ட சொல்லுவான், அவன் மும்பையில இருப்பான், ஏலே கையில காசு இல்லடா, கரண்ட் பில்லு கட்டலடா, நாளைக்கு பீஸ் கேரியரை பிடுங்கிடுவான், என்ன செய்ய? அம்மா பா ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த கரண்ட் பில்லு உங்க நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்டை எடுங்க, நம்பரை மட்டும் எனக்கு சொல்லுங்க, கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிடுறான்ப்பா, கரண்ட் பில்லு கட்டியாச்சு, நிம்மதியா இருப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒளியை கொண்டு வந்தது செல்போனா இல்லையா? பழைய டெலிபோன் காலத்திலே இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. அன்னைக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டங்க. கனெக்ஷன் இல்லாதவங்களுக்கு 100 பிரச்சனைனா, டெலிபோன் உள்ளவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குயா. திடீர்னு ஒரு போன் வரும், யாரோ ஒருத்தர் பேசுவார். இந்த 8வது தெருவுல ஏழுமலை இருக்காருல்ல, அவர் மகன் ஆறுமுகத்தை ஒரு 5 நிமிஷம் கூப்பிடுங்க, ஒரு 4 விஷயம் நறுக்குன்னு பேசிக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஒருத்தர் எங்களுக்கு தெரியவே தெரியாதேன்னு வச்சுட்டோன்னு வைங்களேன், நைட்டு 12 மணிக்கு அந்த வீட்டுக்கு போன் வரும். இவங்க பதறி அடிச்சாலோ அப்படின்னா, ஆமா நீங்க வெறும் தாசா லாடு லபக்கு தாசா அப்படிம்பாங்க. ராங் நம்பர் வருமா வராதா? இப்ப மொபைல்ல ராங் நம்பரே வராதுங்க. யாரு பேசுறா, எங்க இருந்து பேசுறா, எந்த லொகேஷன்ல இருந்து பேசுறான்னு எளிதா கண்டுபிடிச்சிட முடிஞ்சிருச்சுல்ல. இவ்வளவு வசதியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்னங்கய்யா? பாரதி சொன்னான்லங்க, காசி நகர புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஓர் கருவி செய்வோம்னு என்ற பாரதியின் கனவுங்க இந்த மொபைல் போனு. 1930களிலேயே இனி எதிர்காலத்தில் ஒவ்வொருவரின் சட்டை பையிலும் ஒரு தந்தி கருவி இருக்கும் என்று சொன்ன தந்தை பெரியாரின் எதிர்கால நோக்கு இந்த செல்போனா இல்லையா? என்னங்க பேசுறீங்க ஐயா? இந்த செல்போன் மொத்தத்தில் என்ன தெரியுமா? பயணிகளின் திசை காட்டி, காவலர்களின் வழிகாட்டி, இல்லத்தரசிகளின் நண்பன், இளம் பெண்களின் பாதுகாவலன், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, படிக்காதவர்களுக்கு பொழுதுபோக்கு, உலக பொருளாதாரத்தின் சந்தை, தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை, இந்த நூற்றாண்டின் இறைவன், இது நமக்கு சௌகரியம்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரத்திட்டாங்க. பேசலாமா? நீ வாயை திறக்க முடியுமா? அந்த பக்கம் என்னையா செய்தி? அது நண்பன், தோழன், என்னென்ன பயன், என்னென்ன இருக்கு? இவ்வளவு சொல்லியிருக்காங்களே அப்பா தெய்வானே, இதுக்கு மேலேயே பேச போறிய? வாங்க தாயி, வாங்க. நடுவர் ஐயா, கவிதா அக்கா ரொம்ப பயங்கரமா பேசியிருக்காங்க. ஆமா, கொரோனாவே காண்டாயிடும் போல, தாங்க முடியல என்னால. ஏப்பா நீங்க சௌகரியமா இருக்கீங்க சௌகரியமா இருக்கீங்கன்னு பேசுறீங்களே, கவிதா அக்கா சௌக்கியமா இருக்கீங்களா? கேட்டீங்களா? காலேஜ் போற பொண்ணு பத்திரமா போயிட்டாளா, ரோட்ல யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லிட்டு அப்பா வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நின்னு எட்டி பாக்குறாருயா. ஆனா அவருக்கு தெரியாது அந்த பொண்ணை இன்ஸ்டாகிராம்ல 200 பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுல ஒருத்தன் அவளோட போட்டோவெல்லாம் தான் போன்ல சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கான்றது அவருக்கு தெரியும். ஒரு காலத்துலலாம் ஒரு பொண்ணுட்ட பேசணும்னா 10 பேர் பாக்குறாங்களான்னு பயப்படுவாங்க. இன்னைக்கு 10 டிஜிட் நம்பர் இருந்தா போதும் சார், யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? முடியாதுப்பா, முடியாதுப்பா, முடியாது. அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, முறையாக பயன்படுத்தினால் இது சௌகரியம், நீங்க முறையா பயன்படுத்தலன்னா இது தீமையை விளைவிக்கும். என்ன கேக்குறேன், ஒரு ஆண் நம்மள தப்பா பாக்குறான் அப்படின்னா அவனோட கண்களை பார்த்து நோக்கம் ஏதோ சரியில்லையோ, பார்வை சரியில்லையோன்னு யூகிக்கலாம். ஆனா இன்னைக்கு கேமராவோட கண்கள் தப்பா பாக்குது, எதையோ படம் எடுக்குது. இப்ப யாரோ முறை தவறி பயன்படுத்துறதுனால எனக்கு தீமையா இருக்கு. இதை எப்படி நீங்க சௌகரியம்னு சொல்லுவீங்க?
இது எவ்வளவு பெரிய சங்கடம். எங்க இருந்து நம்மளை பிடிச்சிருக்கான்னு நமக்கே தெரியாது. ஆமா. சரி, இதெல்லாம் கூட விட்டுருங்க. இந்த லாக்டவுன்ல இந்த செல்போன் படுத்தின பாடு இருக்கே, ஐயோ. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தாங்களோ இல்லையோ, ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரே ஒரு யூடியூப் சேனலை வச்சுட்டு இவங்க பண்ண அலப்பற இருக்கு. பைனாப்பிள் பச்சடி, பலாப்பழ கிச்சடி, குக்குன்னு ஒரு பக்கம் சுத்துனா இன்னொரு பக்கம் குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி என்ஜாமி டான்ஸ் ஆடியே கொள்றாங்க ஐயா மனுஷன. அவங்க கேஸ் பில் கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுறோம், எல்லா பில்லும் கட்டுறோம். சரி, எல்லா பில்லும் கட்டுறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஓடிபின்னு ஒன்று வருது பேங்க்ல இருந்து. அதே பேங்க்ல இருந்து தான் இன்னொரு மெசேஜும் அனுப்புறாங்க. இந்த ஓடிபியை யாராவது கேட்பாங்க, சொல்லிடாதீங்க. அடிச்சு கூட கேட்பாங்க, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு அனுப்புறாங்களா இல்லையா? ஒரு சௌகரியத்துல சங்கடம் இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? ஒரு நுட்பமான விஷயம் தெரியுமா கவிதாக்கா? ஒரு நாள் நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் ஐயா. வரும்போது சரி செருப்பு வாங்கலான்னு ஒரு கடைக்குள்ள போனேன். அங்க ஆன்லைன்ல சில செருப்பு இதை காமிச்சாங்க. சரி, இப்ப எனக்கு எதுவும் பிடிக்கல, வந்துட்டேன் வீட்டுக்கு. சரி, செருப்பு தான் அமையலையே, ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லி அடுத்த நாள் கூகுள திறந்து ட்ரெஸ் தேடினேன். பார்த்தா ட்ரெஸ் படமா வருது, நடுவுல சைடுல செருப்பு படமா வருது. 30% ஆஃப், 20% ஆஃப். நான் முத நாள் செருப்பு வாங்க போனது என் கணவருக்கு கூட தெரியாது. ஆனா கூகுளுக்கு எப்படி தெரியும்? எப்படி கூகுள் கண்டுபிடிச்சது? மண்ட மேல இருக்க கொண்டைய மறந்துட்டீங்களே கவிதாக்கா. உங்க பாக்கெட்ல இருக்கிற செல்போனு நீங்க எங்க இருக்கீங்க, என்னென்ன பண்றீங்கன்றத ஒவ்வொரு நிமிஷமும் அங்க அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு டேட்டா. நான் என்ன பண்றேன், நான் எங்க போறேன், நாளைக்கு நான் என்ன வாங்க போறேன்ற வரைக்கும் ஒரு கருவி சொல்லும்னா அது சௌகரியமானதா சங்கடமானதா? நியாயமா இருக்கு. நடுவர் அவர்களை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒரு வீட்டுல டிவினா குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம், ஃப்ரிட்ஜ்னா பல பேர் சேர்ந்து அதுல பொருள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு குடும்பம் வேண்டாம், 2 பேராவது சேர்ந்து ஒரே செல்போனை யூஸ் பண்ண முடியுமா? ஒரு ஆள் வேணும்னா 2 செல்போன் வச்சுக்கலாம், 2 பேர் சேர்ந்து ஒரே செல்போன் யூஸ் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா விக்ரமாதித்யன் முதுகுல ஏறிக்கிட்ட வேதாளம் மாதிரி நம்ம பாக்கெட்ல ஏறிக்கிட்ட வேதாளம் இந்த செல்போன். இன்னொரு லாக்டவுன் வந்து இன்னும் யூடியூப் சேனல் வந்து என்ன பாடுபடுத்த போறாங்கன்ற பயத்துல இருக்கும். சங்கடமா இருக்கு ஐயா. நீங்க தீர்ப்பை எங்க பக்கம் கொடுத்து சௌகரியமாக்குவீங்கன்ற நம்பிக்கையில நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னய்யா கவிதா பேசுனதுக்கு உட்பாடு இதை எப்படா இதை பேச போகுதுன்னு நினைச்சேன். அல்ல சரியா பிடிச்சி அது என்னென்ன பாடுபடுத்துது பழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் பிறக்குது, இந்த பக்கம் கேட்குற போது சங்கடம் வந்துருச்சு. அடப்பாவிகளா, இவ்வளவு சிக்கல் இருக்கா அப்படின்னு சங்கடமாக இருக்கு. கருணாநிதி ஐயா வாங்க ஐயா, வாங்க ஐயா. முன்னாடி பேசின சகோதரி இருக்காங்களே, அவங்க பேசும்போதே அங்க அவர் வீட்டுக்காரர் இருக்கார். அவர் அதை சின்ன சின்னதா கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஏன் அப்படின்னா ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஸ்டேட்டஸ் போடணும். ஆனா இங்க சங்கடம். புலவர் ஐயா வீட்டுல அது, வீட்டுல இது ஒழுங்கா செல்ல பார்த்திருந்தா இந்த குற்றம்லாம் கண்டு தெரிஞ்சிருக்கு. அந்த போன்ல அவ்வளவு நல்லது இருக்குது. எந்த பேங்க்லயாவது மேனேஜர் போன் செய்து நம்மளை கூப்பிட்டதா தமிழ்நாட்டில் சரித்திரம் உண்டு. அதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டாமா கூப்பிட்டது மேனேஜர் இல்லைன்னு? அது மாத்திரம் இல்ல, அங்கிருந்து வர தமிழை பார்த்தாது கண்டுபிடிக்க வேண்டாமா? பேசுறீங்கோ, யார் இருக்கீங்கோ, உங்க நம்பர் சொல்றீங்கோ, சொல்லும் போதே தெரிய வேண்டாமா இது மேனேஜரே இல்ல அப்படின்னு தெரிய வேண்டாமா? ஒருவேளை இவர் யாரும் ஏமாத்திருக்காரா என்ன தெரியலங்க. போற போக்குல அழகா சொன்னாங்க, மனிதனை நம்பாமல் கருவிகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம்னு. உண்மைதான்யா, மனிதர்களை நம்பாத காலம் இது வந்து விட்டதால் கருவிகளை நம்புகிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மாற்று கருத்தே இல்லை, அது உண்மை. சமையல் யூடியூப்ல சொல்லி தராங்க பாருங்க, சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் மகிழ்ச்சி, அதை பார்த்து செய்யற நமக்கு எவ்வளவு சௌரியம்யா. அடுத்தவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் எவன் தன்னை இணைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு பேர் தான் மனிதன். அதை செய்ய வைக்கிறது எது தெரியுமா? இந்த செல்போன். சின்னதா யாருமே பாராட்ட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்க ஒருத்தங்களுக்கு ஒரு 10 லைக், ஒரு 2 ஷேர், ஒரு கமெண்ட், எவ்வளவு ஆறுதல். யாருமே எனக்கு ஒரு இதுவரை ஒரு ஆதரவு வார்த்தை தரலன்ற எங்கோ ஒரு உயிருக்கு அது எவ்வளவு மகிழ்ச்சியை தரும், எவ்வளவு சௌகரியமாயிட்டு இருக்குது. அதை யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் விட ஒரு பெண்
தனக்கு தெரிஞ்ச ஒரு கைத்தொழிலை இந்த மொபைலில் ஷேர் பண்ணுறாங்க. என்கிட்ட இப்படி ஒரு பொருள் இருக்குமா, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. அதை அநேகம் பேர் அதனுடைய சிறப்பினை கண்டு வாங்கிக்கிற பொழுது வீட்டில் முடங்கி கிடந்த ஒரு பெண்ணை தொழில் முனைவராக இந்த கைபேசி மாற்றி இருக்கிறது என்றால் அவள் குடும்பத்துக்கு அது சௌரியம் இல்லையா? ஏங்க, நம்ம கோவலங்காலத்தில் மட்டும் இந்த மொபைல் இருந்துன்னு வைங்களேன், கொத்தா கொலையா அவன் வம்பா மதுரையில் போய் செத்தே இருக்க மாட்டான். பூம்புகார்ல இருந்து ரோமுக்கோ கிரேக்கோ இதான்ப்பா சிலம்பு வாங்கிக்கன்னு வித்துட்டு அமைதியா இருந்து அங்கேயே முடிச்சிருப்பானையா கதையை. அது இல்லாதக்குதான் இவ்வளவு பெரிய கஷ்டமே நடந்துச்சு. அதனால அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான கருவி. இன்னொன்னு சொல்லட்டா, நம்ம பாக்கெட்ல இருக்கிற பேங்குங்க மொபைல் ஃபோன், நம்ம பாக்கெட்ல இருக்கிற பேங்க் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேங்குக்கு போனா ஆஃப் டே லீவ் போடணுங்க. ஆஃப் டே லீவ் போட்டால் தான் பேங்குக்கே போக முடியும். ஆக ஒரு 1000 ரூபா வித்ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்கும். அவருக்கு என்னவோ அவர் வீட்டு காசையே கொடுக்குற மாதிரி வித்ட்ராவல் ஸ்லிப்லாம் இல்லை, நெல்லுங்க. அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு அப்புறம் ஒரு டோக்கன் வரும். அந்த டோக்கனில் நம்ம நம்பர் வர்றதுக்கு முன்னாடி அது அடிக்கும். 1 5ன்னு நினைப்போம், அது 6ன்னு போகும். கையெழுத்தில் ஏதோ சந்தேகம், வாங்கி போட்டு அலக்கழிச்சு ஒரு 7 கடல் 7 மலை தாண்டின ஒரு நிகழ்வு தாங்க பேங்குக்கு போயிட்டு வர்றதுங்கிறது. எடுத்து இப்படி தட்டுனா எத்தனை டிரான்ஸ்ஃபர் எங்க பண்ணு, அதை எடு இதை இருக்குதா இல்லையாங்க? எவ்வளவு சௌகரியம் அது. அலாவுதனுக்கு கிடைச்ச அற்புத விளக்கு மாதிரி. அற்புத விளக்கு. மாமனார் மருமகள், மாமியார் மருமகள் சண்டை காணாத காலமே கிடையாது அன்னைக்கு. இன்னைக்கு அதே இல்லை. ஏன் அப்படின்னா, மாமியார் அவங்களுக்கு பிடிச்ச படத்தை அதுல பார்த்துட்டு இருக்காங்க, மருமக அவங்களுக்கு வேண்டிய பாட்டை இங்க பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில தாத்தா நியூஸ் கேட்டுட்டு இருக்காரு, பையன் அங்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள சண்டை இல்லை, சலசலப்பு இல்லை. அவரவருக்கு எது எது தேவையோ அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கைபேசி சௌகரியமே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு செய்திகள் சொல்லியிருக்கிறாரியா, இவ்வளவு தெளிவா பேசுற இந்த பாட்களை கடைசி ஐட்டங்கள் என்ன ஆக போகுதோ. வாங்க பாரதி, வாடா வா. விருதுகளால் பெருமைப்படுகிறவர்கள் சில பேர், விருதுகளுக்கு பெருமை சேர்க்கிறவர்கள் சில பேர். அந்த 2வது தளத்திலே நின்று பத்மஸ்ரீ விருதுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற அன்புசால் நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அன்பு தம்பி கருணாநிதி அவர்களினுடைய பேச்சை நான் ரொம்ப ரசித்தேன். இப்போ இந்த கொரோனா காலத்துல ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இவர் நடத்தியிருக்கார். இவர் நடத்தின கிளாஸ் எல்லாம் பயலுக கவனிச்சிருக்காங்கன்னு அவர் நம்பியிருக்கார். கண்ணு எதிரில் உக்காத்தி வச்சு கரடியா கத்தினாலே வரிசையில 3 பேர் தூங்கின கிளாஸ் தானே உங்க கிளாஸ். வீடியோ இருந்தா ஆடியோ இல்ல, ஆடியோ இருந்தா வீடியோ இல்ல, 2 இருந்தா பயலே இல்ல. ஆன்லைன் கிளாஸ்ன்றது ஒரு சௌகரியமா உங்களுக்கு? சிலப்பதிகார காலத்துல செல்போன் இருந்தால் அவன் கோவலன் வந்து செல்போன்லயே வித்திருப்பான். ஏன் ராமாயண காலத்துல செல்போன் இருந்தா சீதை ராமனுக்கு செல்போன் போட்டு ராவண வர்றதுக்கு முன்னாடியே தப்பிச்சிருக்கு. சொல்லிக்கிட்டே போங்களேன். இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட். இதை சொல்றதுக்கு ஒரு அணி, இனிமே வேற ஒருத்தர் பேச வர போறார். இப்ப இருக்கிற செல்போனால என்ன பிரச்சனைனாக்கா, கோவலன் செல்போன் இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னைய பேசுறீங்க? அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு வீடம், அந்த வீட்டுல மாமியார் ஒரு சீரியல் பாக்குதான், மருமகள் ஒரு சீரியல் பாக்குதான், தாத்தா ஒரு படம் பாக்குறாராம், பேர ஒரு இது வீடா? இது வீடா? அத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு அவங்க டிவைஸை தேய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு வீடா? இப்ப எங்க புள்ளவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? ஒரு 70-75 வயசு இருக்காது. 35 தான் ஆகுது. ஆனா அவரை பார்த்தா எங்க கவிதாவுக்கு 5 வயசான டோரா பாப்பா மாதிரி தெரியுது. அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜா சாரை பார்த்தா எப்படி தெரியும்? அதானே, அந்த குழந்தையே நீங்க தான் சார். அந்த ரேஞ்சில அவங்க உலகத்துல எல்லாமே நன்மையா இருக்கும். போலீஸ்க்கு போன் பண்ணா வந்துடுறாங்க, அது டான்னு நடக்குது. கவிதா, உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் எல்லாமே நன்றாய் இருக்கிறது என்று நம்புகிற உங்கள் நம்பிக்கையை நான் மதிக்கின்றேன். ஆனால் அது யதார்த்தமா? நீங்க சொன்னது எதையும் நான் மன்னிப்பேன். ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, பயணிகளின் திசை காட்டி, பாதைகளின் வழிகாட்டி. இதான் சொல்றேன், ரொம்ப கவிதை எழுதி கொள்றாங்கய்யா. பாதைகளின் வழிகாட்டி, இந்த நூற்றாண்டின் இறைவன், இளம் பெண்களின் பாதுகாவலன். எது?
செல்போன் இளம் பெண்களின் பாதுகாவலன். எங்கிருந்து செல்ல வரீங்க? உங்களுக்கு பெரிய சிக்கல் தெரியுமா? அது கவிதாவுக்கு எல்லாம் நல்லாவே நடக்குது. அவங்க செல்போன்ல ராங் நம்பர் காலே வர்றது இல்லையா? எனக்கு தினம் 12 மணிக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்றாங்க. இந்த லோடை எங்க இறக்குறது? திருச்சினாப்பள்ளியிலே தஞ்சாவூர்லையான்ற. ஐயா இது இந்த நம்பர் இல்லையா, தயவு செஞ்சு செய்யாதீங்கய்யா, கெஞ்சி நான் பார்க்குறேன். பிரச்சனைகள் வருவதில்லையா? அவங்க எல்லாம் சொன்னாங்க. கருணாநிதி சொன்னார், உங்க பேங்க் மேனேஜர் எப்போதாவது உங்களிடம் பேசி இருக்கிறாரா? உங்கள் பேங்க் மேனேஜருக்கு தமிழ் தெரியுமா? யாரை பத்தி கேட்குறேன்? தமிழ் தெரிஞ்ச பேங்க் அதிகாரிகளும் உண்டுயா. ஏயா உங்க பக்கத்திலேயே இருக்காரு பாருங்க, அவரே பேங்க்ல இருந்தவர் தானே. ஏன் நான் முக்கியமா ஒரு கேள்வி கேட்கிறேன். 3 பேருக்கு 3 கேள்வி வச்சிருக்கேன். 2 பேர் பேசிட்டாங்க, கடைசியில் ஒருவர் தான் பதில் சொல்லணும். எது சௌகரியம்? நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும், அதுதான் சௌகரியம். போன் வந்த பிறகு யாராவது இந்த போன் வந்ததனால் எனக்கு 4 மணி நேரம் கூடுதலாக கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறவர் ஒருவர் இருக்கிறாரா? மிச்சமாகிற நேரம் முழுவதையும் அந்த போனுக்கு தான் நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அது கொடுத்த நேரத்தை அதுவே சாப்பிடுகிறது. எனவே நேரம் மிச்சமாவதில்லை. சௌகரியம்னு 2வது எது சொல்லுவீங்க? காசு கம்மியான சௌகரியம்னு சொல்லுவீங்க. போன்ல காசு யாருக்காவது கம்மியாகுதாங்க? எவ்வளவு காசு கொடுத்து என்ன மாடல் வாங்கினாலும் 2 வருஷத்துல போன் பெப்பன்னு பல்லு இருக்குதே இல்லையா? அது உடையாம இருக்கிறதுக்கு ஒரு கார்டு, உடைஞ்சு போனா கண்ணாடியை மாத்துறதுக்கு ஒரு செலவு, காசை கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ பணமும் மிச்சமாவதில்லை, அது சௌகரியம் இல்லை. 3வது எது சௌகரியம்? செல்போன் வந்த பிறகு மொத்த மானுட சமூகமாக நாம் எதை இழந்திருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய பிரைவசி இழந்திருக்கும். இந்த உலகத்தில் இனிமேல் நான் என்னுடைய பிரைவசி, என்னுடைய வாழ்க்கை என்று ஒருவர் கூட ஒதுங்கி வாழ முடியாது. நடுத்தெருவில் நிற்கிற மனிதர்களைப் போல இந்த போனை வைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். ஏன் நமக்கு போன்ல கிடைக்கிற நிறைய விஷயம் ஃப்ரீயா இருக்குயா? கூகுள்ல சர்ச் பண்ணா ஃப்ரீ இல்லையா? வாட்ஸ்அப் அனுப்பிச்சா காசு கட்டுறீங்களா? இல்ல. இமெயில் அனுப்பிச்சா காசு கட்டுறீங்களா? கிடையாது. ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுக்கு காசா? கிடையாது. ட்விட்டரில் இருக்கிறதுக்கு காசு கட்டுறீங்களாம்மா? கிடையாது. எப்படி எல்லாத்தையுமே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க? அந்த கம்பெனிலாம் பாவம் இல்லை, எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போண்டியா அப்படியா? நம்மை அந்த நிறுவனங்கள் விற்று கொண்டிருக்கின்றன. நம்மை அவர்கள் விற்கிறார்கள். உங்கள் போன் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறது. தெய்வானதை சொன்னாங்க, நீங்க பேசுவது என்ன, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, யாரோட படம் எடுத்துக்கிறீங்க, எங்க போறீங்க, எங்க வாரீங்க, எல்லா விஷயத்தையும் உங்களுடைய போன் சேகரித்து 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 தகவல்களை அனுப்பி கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய விற்பனை பொருட்களாக நாம் நமக்கு தெரியாமலேயே அடிமைப்பட்டு இருக்கின்றோம். இது சௌகரியமா சங்கடமா? இவ்வளவு இந்த நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இருக்கிற 10 நிறுவனம் இன்றைக்கு உலக மக்கள் தொகையில் பாதியை தன் கையில் வைத்திருக்கிறது என்றால் மனிதர்களை அடிமையாக்குகின்றது. நம்முடைய இளைஞர்களை நம்மிடமிருந்து பிரித்து குடும்பம், அன்பு, காதல், நட்பு என்று எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சாதனங்களோடு அவர்களை தனிமைப்படுத்துகிறது. இது ஒரு சமூகத்தினுடைய சாபக்கேடு என்று நான் சொல்லுவேன். சௌகரியம் மிக குறைவு, ஆனால் சங்கடங்கள் தனி மனிதர்களுக்கு அல்ல, குடும்பங்களுக்கு அல்ல, நாடுகளுக்கு கூட அல்ல, மொத்த உலகத்துக்குமான ஒரு சாபக்கேடு இது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். வாங்க ராஜா, வாங்க. பாரதி மேடம் தனக்கே உரிய பாணியில பேசியிருக்கிறாங்க. இப்போ என் நிலைமை தான் பரிதாபம். என்ன, அந்த அணியில் இருக்கிற எல்லாருமே ஏகப்பட்ட சங்கடங்களை சொல்லிட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு எந்த பாவியோ ராங் கால் பண்ணியிருக்கான். நிஜமா சொல்றேங்க, படுத்து தூங்க போக முன்னாடி மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணா 12 மணிக்கு அவன் எதுக்கு பேசுறான்? அந்த அணியே அப்படி. புலவரையா எந்நேரமும் அவர் பாவம் காலையில் எந்திரிச்சதுல இருந்து அவர் நிலைமை வீடு வீடா போறாரு. இவர் வீடு, மக வீடு வரிசையா போய் கடைசியில் நண்பர் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. தெய்வான பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போது நான் ஒரு நுட்பமான விஷயம் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கெல்லாம் ஒன்றும் புரியாதுன்னு அர்த்தம். அது என்னவா, இவங்க ஒரு செருப்பு கடைக்கு செருப்பு வாங்க போயிருக்கிறாங்க. அங்க ஆன்லைன்ல செருப்பு காட்டினாலாம். எனக்கு இது என்னால் நம்பவே முடியல. நீங்க தான் கடைக்கு போயிருக்கீங்களா? அவன் கண்ணு முன்னாடி தானே காட்டுவான், அங்க என்ன ஆன்லைன்ல காட்டினான்? ஏமா, ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குமா சார்? கோயம்புத்தூர்ல ஒரு பாட்டி இருக்கு. அந்த பாட்டிக்கு 1 ரூபாய் இட்லி பாட்டின்னு பேரு. 1 ரூபாய் இட்லி. அது என்ன செய்யுது?
பல வருஷமா இட்லி விலையை ஏத்தவே இல்லையா, ஆனா லாபம் பார்க்குது. நம்ம ஊர் இந்த பெட்ரோல் கம்பெனி, கேஸ் கம்பெனி எல்லாம் இந்த பாட்டிகிட்ட படிக்கணும்னு நினைக்கிறேன். பல வருஷமா ரேட்டை ₹1 மேல ஏத்தவே இல்லைங்க. இந்த அம்மாவை பத்தி யாரோ ஒருத்தர் வலைத்தளங்கள்ல படம் எடுத்து செய்தி போறாரு. இன்னைக்கு ஒரு நிறுவனம் அந்த அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கு. இது எங்கோ இருக்கிற ஒருத்தருக்கு வாழ்க்கை இல்லையா? இது சந்தோஷம் இல்லையா? சார் தயவு செய்து ஓயாம பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது, யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க. நாங்க இதை திரும்ப திரும்ப சொல்றோம், யாரு என்ன கேட்டாலும் சொல்றாங்களா இல்லையா? பேங்க்ல இருந்து மெசேஜா வருது, சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு மெசேஜ் போடுறாங்க. அதெல்லாம் வாசிக்கிறது இல்லை. அங்க இருந்து யாராவது ஒரு இனிய குரல்ல பேசுனா, அது இனிய குரல், புலவர் ஐயா மாதிரி ஆளு, அதுவும் அரை இங்கிலீஷ்ல பேசினா அப்படியே அந்த நம்பராமா அது எங்கன்னு இருக்கு சொல்லுங்க, அந்த இடத்துல இருக்கு, இந்த அவங்க நீங்க வச்சுக்கோங்க, அப்புறம் ₹1 எடுக்காம. காவல்துறைக்கு மொபைல் மாதிரி ஒரு அருமையான உதவி எதுவும் கிடையாது. இந்த சிறு குழந்தைகள் எல்லாம் கடத்திட்டு போறாங்கல்ல, இவன் கடத்திட்டு போன அரை மணி நேரத்துல வந்து இந்த தாம்பரம் பக்கம் நிக்கிறான்னு கண்டுபிடிச்சாங்க. எத்தனை குற்றச்செயல்களை தடுப்பதற்கு மொபைல் உதவுகிறதுனா நீங்க குற்றத்தை மட்டுமே பேசுறீங்கம்மா. விஞ்ஞானம் என்பது வளர்ச்சியை நோக்கி போகிறது. அது போகிற போக்குல 1-2 பிழைகள் இருக்கத்தான் செய்யும். யாருக்கோ ஒருத்தருக்கு சைடு எஃபெக்ட்ன்றதுக்காக மாத்திரை சாப்பிடாம இருக்க முடியாது. சைடு எஃபெக்ட் யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இன்னொரு மாத்திரை தயாராகவும் இருக்கும். இந்த கைபேசி வாழ்க்கை, செல்போன் வாழ்க்கை உண்மையிலேயே போன தலைமுறைக்கு கிடைக்காத சுகம், சௌகரியம். இதை சரியாக பயன்படுத்த நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தால் இது ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடிகோலும். அத்தனை தமிழ் பெருமக்களுக்கும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, ராஜா சொன்ன சௌகரியங்கள்லாம் இல்லைன்னு யாராவது இவங்க மறுக்கலை. அவங்க சொல்ற எதையும் நான் மறுக்க மாட்டேன். சௌகரியத்துக்காகத்தான் கருவிகளையே கண்டுபிடிச்சான் மனுஷன், வேற ஒன்றும் வேண்டாம். கல்லை எடுத்து எரிஞ்சான்ல, எதுக்காக முத எரிஞ்சிருப்பான்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஏதாவது ஒரு விலங்கை தன்னை கொன்று விடாதபடி அதை விரட்டுறதுக்காக கல்லை எடுத்திருக்கணும். அல்லது தான் ஏற முடியாத உயர்த்தக்கூடிய ஒன்று ஒரு கனியை பறிக்கிறதுக்காக கல்லை எடுத்திருக்கலாம். அதையே இன்னொரு மனிதனை அடித்து வீழ்த்துவதற்காக எரிஞ்சும் பயன்படுத்தியிருக்கலாம். அப்படின்னா நன்மைக்காகவே எடுத்த ஒரு ஆயுதத்தை தீமைக்கும் பயன்படுத்துகிற புத்திசாலித்தனம் இந்த மனுஷங்கிட்ட இருக்கு. அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட கருவியில் குறை இல்லை, கருவியை பயன்படுத்துகிற மனிதனிடத்தில் ஒரு குறை இருக்கு. இப்படி கொஞ்சம் சொல்லலாம். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த கருவியை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பதனால நமக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கு. ஆனால் ஒன்று நான் யோசித்து பார்க்குறேன், 10 நாள் 10 வருஷம் பார்க்காத ஆளை திடீர்னு பார்க்குற போது ஏற்படுகிற அந்த பாச பந்தம் இருக்கு பாருங்க, அது இனிமே இருக்காதியா? ஏன் கேட்டுக்கிட்டே தானே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால இப்போ என்னாக அந்த பந்த பாச நெருக்கங்கள் இருக்கு பாருங்க, அது இருக்காது. உறவுகள் எல்லாம் அப்படி போயிடும். பாரதி கடைசி சொன்ன ஒரு செய்தி நீங்கள் சிந்திக்க வேணும் விஷயம் அது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு எட்டி பார்த்தாலே அடுத்த வீட்டுக்காரர் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, நம்ம வீட்டு பொம்பளை சொல்ல, என்ன அப்படி பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லையே, அங்கே நின்று பார்க்குறான், இங்கே நீங்கள் பார்க்குறான் என்ன. அப்போ நம்ம சொல்லுவோயா, சின்ன பேர் சில பேர் அப்படி இருப்பாம்மா, நீ கதவை சாத்திட்டு பேசாமல் இரு, கழுத போய் அவன் கிடக்கான், 4 நாளைக்கு பார்த்துட்டு கழுத போயிடும், இது ஏதோ கழுதையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது அப்படி இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே எங்கெங்கே என்னென்ன இருக்குது, யார் யார் இருக்கா, எல்லா விவரமையும் இன்னொருவன் எனக்கு தெரியாமலே திருடிக்கொண்டு போய் வைத்துக் கொள்ளுகிறான். திருடிக்கொண்டு போய் வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, இனி நமக்குள்ள ரகசியம் என்பது இருக்காது, எந்த ரகசியமும் இருக்காது. அப்படின்னா கருவிகளால் ஆபத்து தான் என்பது நமக்கு தெரிந்தது தான்.
சில கருவிகளை வைத்து நாம் ஆபத்தை விரும்பினால்தான் நம்ம செய்யக்குண்டாக்க முடியும். ஆனால் இந்த கருவி நாம் அறியாமலேயே நமக்கு ஆபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எனக்கு என்னவோ நாம் இப்போது ஒரு புதைகுழிக்குள் விழுந்துவிட்ட அனுபவம்தான். ஒருவேளை வயது முதிர்ச்சியினாலே எனக்கு ஏற்படுகிறதோ என்னவோ, நான் இப்படி நினைக்கிறேன். கருவிகளால் நமக்கு ஆபத்தில்லை, கருவிகளை பயன்படுத்துவதனுடைய மனத்தால் தான் ஆபத்து. ஆனால் இப்போது அந்த கருவி பயன்படுத்துகிற நாமே இன்னொருவர்களுக்கு வசப்பட்டு போனோம். தெரியாமலே வசப்பட்டு போவது என்பது நிச்சயமாக இந்த செல்போனினாலே சங்கடம்தான். அதனால் விட்டுவிடுங்கள் என்று சொல்ல முடியாது, சங்கடத்தில் சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இது சங்கடமே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.